இது Lenovo Y700 2023 எடிஷன். குளோபலாக லீஜன் டேப், இந்தியாவில் Lenovo Legion அப்படின்னு லான்ச் ஆயிருக்கு. இது ரொம்பவே ஒரு அண்டர் ரேட்டட் டேப்லெட்னு சொல்லலாம். இது எல்லாருக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு மீடியா கன்சியூம் பண்ணணும், பெரிய ஸ்க்ரீன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆக போகிறது இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு காம்பேக்ட் டேப்லெட் வேணும், ஒரு கையில் பிடிச்சி ஒரு புக்கு படிக்கிற அளவுக்கு, இல்லை இந்த மாதிரி கண்ட்ரோலர் ஆட் பண்ணி நீங்களே ஒரு பிளே ஸ்டேஷன் போர்ட்டல் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Y700 தாறுமாறாக இருக்கும். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். வீடியோ போகலாம். கைஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காம்பேக்ட் டேப்லெட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஆனால் இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது. எஸ், ஐபேட் மினி இருக்குது, ஆனால் அது ஒரு ஐபேட் ஓஎஸ் கூட டாலரேட் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா ஆப்பிளே அதை கிட்டத்தட்ட 3 வருஷமாக ரெஃப்ரெஷ் பண்ணல. மற்றபடி ஆல் டு கியூப் ஐப்ளே 50 மினி இருக்குது, ரொம்ப அண்டர் பவர் டேப்லெட். அப்புறம் கிண்டில் ஃபயர்ஸ், அதுவும் அதே மாதிரி தான். அப்போ பாக்கி இருக்கிறது இந்த Lenovo Y700. அப்புறம் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன அதோட பேரும் Lenovo Y700 தான். எனிவே, இந்த டேப்லெட்டோட மெயின் ஹைலைட் என்ன, எதனால இதை நீங்கள் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். டிஸ்பிளே. இது ஒரு 8.8 இன்ச் IPS LCD பேனல், ரொம்ப ஷார்ப்பான பேனல். பிக்சல் டென்சிட்டி 343 பிக்சல்ஸ் per inch. ஸோ புக்ஸ் படிக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இங்க் டிஸ்பிளே, புக் ரீடர் பெட்டராக இருக்கும் இல்லைன்னு சொல்ல, பட் இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. கலர்டு இங்க் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. TCLோட நெக்ஸ்ட் பேப்பரும் ரொம்ப கிமிக்கியாக தான் இருக்குது, ப்ளஸ் அண்டர் பவர்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு காமிக்ஸ் படிக்கணும்னா இதுதான் கண்டிப்பாக பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபோல்டபுள்ஸ் பரவாயில்ல, பட் அது வேறு லெவல், வேறு ப்ரைஸிங். அது போக இந்த 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்ன கேட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் வீடியோஸ்க்கு கூட. இங்கே டால்பி விஷன் அப்புறம் HDR10 ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் இருக்குது. ஸ்பீக்கர்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. டியூன் பை JBL 2 ஸ்பீக்கர்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளையாடையில் பிளாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பெசல்ஸை பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்காக இல்லை, பட் அந்த சைடில் இருக்கிற திக்னஸ் கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் பண்ணுது. மற்றபடி Lenovo இங்கே 2 USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடையில் கேபிள் கையில் இடிக்காமல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சார்ஜிங்கே வேணாலும் பைபாஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக ப்ளக்இன் பண்ணி விளையாடலாம். இந்த 144 Hz ரிஃப்ரெஷ் சப்போர்ட் பண்ணுற கேம்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. Lenovo அவங்களோட கேம் மோட் ஆஃபர் பண்ணுறாங்க, சைட்லேருந்து புல் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே பிரைட்னஸ் மாற்றுறது, சவுண்ட், பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபைல்ஸ் இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கடைசி 2 வருஷத்துக்கு ஏறக்குறைய எல்லா நாளும் நைட் என்னோட ஒரிஜினல் Y700ல் ஒரு கேம் விளையாடுவேன், ஸ்லே த ஸ்பயர். ஒரு ரன் தூங்குறதுக்கு முன்னாடி. ரொம்ப டிமாண்டிங் கேம்லாம் கிடையாது, அதனால் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபைல்ஸை விடுங்க, பட் பிரைட்னஸ், வால்யூம்லாம் இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சது. எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த டேப்லெட் Lenovoவோட ஸ்டைலஸை சப்போர்ட் பண்ணும், பட் மேக்னெட்டிக்காக சார்ஜ் பண்ண முடியாது. அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எந்த இடமும் இல்லை. ப்ளஸ் வரைகிறது, நோட்ஸ் எடுக்கிறது அது எனக்கு பெருசாக தேவையில்லை. ஸோ நான் இந்த சீப் கெப்பாசிட்டிவ் ஸ்டைலஸ் தான் யூஸ் பண்ணேன். என்னோட யூஸ் கேஸ்க்கு செட் ஆச்சு. இப்போ இந்த Type-C போர்ட் பற்றி இன்னொரு விஷயம், வீடியோ அவுட் சப்போர்ட் இருக்குது. ஸோ Y700 இன்னொரு டிஸ்பிளேக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி AR கிளாஸஸ் அது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்வியஸாக டிஸ்பிளே மிரர் பண்ண முடியும், பட் இது 16:10 டிஸ்பிளே. மோஸ்ட்டாக மானிட்டர்ஸ் 16:9. ஸோ இந்த மாதிரி பிளாக் பார்ஸ் வரும். இது காமன் தான் டேப்லெட்ஸில். இப்போ ஒரு iPad Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளேயில் கனெக்ட் பண்ணல இந்த லெவலுக்கு பிளாக் பார்ஸ் இருக்கும். பட் இங்கே Lenovo அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காங்க. டிஸ்பிளேயை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஸோ பிளாக் பார்ஸே இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி சாம்சங் டெக்ஸ் மாதிரி ஒரு டெஸ்க்டாப் மோடும் இருக்குது. அது போக Y700 ஒரு ட்ராக் பேடாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த XDLR மாதிரி AR கிளாஸஸ் யூஸ் பண்ணல இந்த ட்ராக் பேட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ Type-C போர்ட் சைடில் இருக்க டிவைஸ் இந்த சைஸுங்கையில் Y700ல் இந்த மாதிரி DS 3DS கேம்ஸ் கூட விளையாட முடியும் Type-C கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி. இதெல்லாம் ஓகே, பட் உள்ள சிப் நல்லா இல்லைனா இது எதுவுமே வருது இல்லை. ஆனால் இங்கே ஓரளவுக்கு நல்ல சிப் தான் கொடுத்துருக்காங்க. Snapdragon 8+ Gen 1. ஸோ இதோட போன வெர்ஷன்லேருந்து 2 ஜென்ரேஷன் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது கூட 12 இல்லை 16 GB LPDDR5 ரேமும் 256 இல்லை 512 GB UFS 3.1 ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. லேட்டஸ்ட் ஸ்பெக்ஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இப்போ OnePlus Pad 2 மாதிரி ஒரு டேப்லெட் இதோட பெட்டர் வேல்யூவாக தான் இருக்க போகுது. ஸ்டார்டிங்கில் நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? இது எல்லாருக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு மீடியா கன்சியூம் பண்ணணும், பெரிய ஸ்க்ரீன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆக போகிறது இல்லை. அதனால தான். ஆனால் இந்த ஃபார்ம் ஃபேக்டருக்கு நல்லா தான் இருக்குது. கைஸ், Lenovo 0.3 mm திக்னஸ், 25 கிராம் வெயிட் ஒரிஜினல் Y700லேருந்து இங்கே கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேட்டரி கெப்பாசிட்டியை கட் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க எக்ஸ்ட்ராஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரா கேமரா, ஒரு எக்ஸ்ட்ரா Type-C போர்ட். இதெல்லாம் ஓகே, பட் அப்போ கூலிங் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சா அப்படின்னு நான் இனிஷியலாக யோசித்தேன். பட் இல்லை, ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்கல இந்த Y700 5% பீக் பர்ஃபார்மன்ஸ் தான் 20 நிமிஷம் கண்டினியூஸாக புஷ் பண்ணதுக்கப்புறம் லூஸ் பண்ணிச்சு. ஸோ எமுலேஷன், கேம்கியூப், PS2, ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் எல்லாமே இதில் நல்லா ரன் ஆகணும். ஸோ இன்றைக்கி தேதிக்கு இதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான காம்பேக்ட் ஆண்ட்ராய்ட் டேப்லெட். ஸோ வேறு என்ன
6750 mAh பேட்டரி இருக்குது. பேட்டரி லைஃப், இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நல்லா தான் இருந்தது. ஒரிஜினல் Y700ஓட கொஞ்சம் பெட்டராக இருந்த ஃபீல் இருந்தது. அதில் பேட்டரி லைஃப் நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, பாசிட்டிவ் தான். பாக்ஸில் 68 வாட் சார்ஜர் இருக்குது. பட் சப்போர்ட் 45 வாட்ஸ் வரைக்கும் தான். 0 to 100 45 நிமிஷத்துலங்கிறது நல்ல விஷயம் தான் ஒரு டேப்லெட்டுக்கு. அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம நெகட்டிவ்ஸ்க்கு வருவோம். கொஞ்ச நேரம் முன்னாடி திக்னஸ் கம்மி பண்ணியிருக்காங்க, வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க, பெருசாக எதுவும் கட் பண்ணல. இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ரா கேமரா, டைப் சி போர்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன தெரியுமா? அங்கே நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசல. ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் இங்கே கட் பண்ணியிருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக். பட் அட்லீஸ்ட் 2வது டைப் சி போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஓடோ இல்லை அபிகேல் யூஸ் பண்ணி உங்கள் இயர்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். பை த வே, இந்த ஓடோ அபிகேல் ரெண்டுமே என் ஃப்ரெண்டு தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாப்புல. வேணும்னா கூகுள் பண்ணி வாங்கிக்கோங்க, அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஓகே, மொக்க காமெடி. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணா வாங்கிக்கோங்க. அடுத்த நெகட்டிவ், டிஸ்பிளே. இது ரொம்ப பிரைட்டான பேனல் கிடையாது. இண்டோர்ஸ் யூஸ் பண்ணல நீங்கள் நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா 500 நிட்ஸுங்கிறது எவ்வளோ பிரைட்டான ரூமாக இருந்தாலும் அதுக்கு போதும். பட் இவ்வளோ போர்ட்டபுளாக இருக்கிறதுனால வெதர் நல்லா இருக்குது, நான் வெளில போய் புக்கு படிக்க போகிறேன்ட்டு போனீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கும். இன்னொரு நெகட்டிவ், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. இது பெரிய விஷயம் இல்லை டேப்லெட்ஸில். பட் ஐபேட் மினியில் இருக்குது, அதனால இல்லைங்கிறது இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கேமராஸ், டேப்லெட் கேமராஸ் பின்னாடி 13 மெகா பிக்சல்ஸ், முன்னாடி 8 மெகா பிக்சல்ஸ், டீசன்ட் பிக்சர்ஸ், ரெண்டுத்துலையும் 1080 வீடியோ எடுக்கலாம். வீடியோ கால்ஸ்க்கு ஓகே. அதை நான் நெகட்டிவ்னு சொல்லல. நான் நெகட்டிவ்னு சொல்கிறது அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்க அந்த செகண்ட் கேமரா இருக்குல்ல, அது 2 மெகா பிக்சல் மேக்ரோ. சத்தியமாக இது யார் கேட்டாங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கு பதில் 20 mAh பேட்டரி அதிகம் கொடுக்கலாம், இல்லை 3 கிராம் வெயிட் கம்மியாக கொடுக்கலாம், இல்லை ஹெட்ஃபோன் ஜாக்கை கூட கொடுக்கலாம். இந்த டேப்லெட்டில் மேக்ரோ கேமரா இல்லைனா யாரும் ஃபீல் பண்ண போகிறதில்ல, அதுவும் 2 மெகா பிக்சல் கேமராக்கு. ஃபைனலாக சாஃப்ட்வேர், இன்னும் கிளியராக சொல்லணும்னா அப்டேட்ஸ். இது Android 13 ரன் ஆகிட்டு இருக்கு. ZUI 15 ஸ்கின்னோட இந்த மாதம் முடியறதுக்குள்ள Android 14 கொடுத்துருவோன்னு Lenovo சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத பற்றி அவங்க பெருசாக பேசலை. அவங்க ட்ராக் ரெக்கார்டை வச்சு பார்க்கல, இதுக்கு Android 15 கிடைக்குமாங்கிறதே கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் ஆனாலும் ஓவரால் இந்த Y700 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் ஏன்டா இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சோம் அப்படிங்கிற ஃபீலில் இருக்கேன். இந்த ஸ்கிரிப்டை எழுத எனக்கே சரி ஒன்று வாங்குவோம் அப்படிங்கிற ஃபீல் வந்துருச்சு. ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். Y700 சைனாவில் 2400 MMBக்கு அவைலபிளாக இருக்குது. இந்தியாவில் 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ரேட் அதிகமாக கண்டிப்பாக, ஆனால் அந்த ரேட்டுக்கும் இது பர்ஃபெக்டான டேப்லெட்டா இல்லை. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் காம்பேக்ட் ஆண்ட்ராய்ட் டேப்லெட்டா கண்டிப்பாக. ஸோ இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த Y700 2023 எடிஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. ஒரு நிமிஷம் கீழே வைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.